டாஸ்மாக் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை வந்தவுடனேயே தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் மிகப்பெரிய பதற்றத்திற்கு உள்ளானார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இடி இதே ப்ரொசீஜர் தான் செந்தில் பாலாஜியை விசாரிக்கும் பொழுதும் சரி, அது ஏவா பேலுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஆனால் திடீர்னு டாஸ்மாகில் மாத்திரம் ஏன் பதறணும்? எதுக்காக தமிழக அரசு தரப்பில் டாஸ்மாக் தரப்பில் இந்த விசாரணையே சட்டவிரோதமானது, அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதை விட இதில் வேடிக்கை என்னன்னா, அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டு சீஃப் செக்ரட்டரி டாஸ்மாகுடைய மேனேஜிங் டைரக்டர் இவங்க எல்லாரும் சட்ட புரிதல் அவங்களுக்கெல்லாம் இருக்கும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க.